2017 ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல். மாநிலத்தில் இருக்கும் 403 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த சமாஜ்வாதி கட்சியை 50 தொகுதிகளுக்குள் முடக்கியது பாஜக. 2012 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருந்த கட்சி 5 ஆண்டுகளில் 2017 தேர்தலில் 312 இடங்களை கைப்பற்றி அம்மாநிலத்தை தாண்டி தேசிய அளவிலும் ஷாக் கொடுத்தது. இப்படி ஒரு ஹிமாலய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமாக பாஜக சொன்னது ஒற்றை வார்த்தை தான், அதுவே சோசியல் இன்ஜினியரிங். எந்த யுக்தியை வைத்து பாஜக தன்னை வீழ்த்தியதோ 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் அகிலேஷ் யாதவ். ஒரு கட்சிக்கு காலங்காலமாக ஆதரவு கொடுத்து வரும் ஒரு சமூகத்தை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்காமல் அனைத்து சமூகத்தையும் தங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வைக்கும் முக்கியமான அம்சமே இந்த சோசியல் இன்ஜினியரிங். இந்த யுக்தியை 2014 மக்களவை தேர்தலில் பயன்படுத்தி பெரும் வெற்றி பெற்றது பாஜக. உயர் சாதியினர் வாக்குகளை பொதுவாக பாஜக அறுவடை செய்யும். அதே நேரம் தலித் வாக்குகளை எடுத்துக்கொண்டால் 10 வாக்குகளில் ஒரு வாக்கே பாஜகவிற்கு செல்லும் நிலை இருந்தது. ஆனால் இது அத்தனையையும் 2014 தேர்தலில் மாற்றி அமைத்தது பாஜக. அந்த தேர்தலில் எப்போதும் போல் உயர் சாதியினர் வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்தது ஒரு புறம் என்றால், காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சியை பின்னுக்கு தள்ளி தலித் வாக்குகளையும் பாஜகவே அதிகமாக பெற்றிருந்தது. இந்த வெற்றி பார்முலா அடுத்தடுத்த தேர்தல்களிலும் பாஜகவிற்கு வெற்றியை தேடித்தந்தது. 2014 மற்றும் 2019 மக்களவை தேர்தல், 2017 மற்றும் 2022 சட்டமன்ற தேர்தல் என்று 4 தேர்தல்களில் உத்தரப்பிரதேசத்தில் தனிக்காட்டு ராஜாவாக அடித்து ஆடிய பாஜகவால் சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் அதை செய்ய முடியவில்லை. காரணம், இந்த தேர்தலில் பாஜகவின் வெற்றி பார்முலாவை அகிலேஷ் யாதவ் தலைமை தாங்கும் சமாஜ்வாதி கட்சியும் கையில் எடுத்திருந்தது. இதற்கு PDA பார்முலா என்ற பெயரையும் வைத்தது. P பிச்டே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், D தலித்துகள், A அல்பசங்க்யாக் சிறுபான்மையினர் என்று 3 சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்ற கான்செப்டை கொண்டு வந்தார் அகிலேஷ் யாதவ். வேட்பாளர் தேர்விலிருந்து அதிரடி காட்ட தொடங்கினார் அகிலேஷ். 1992 ஆண்டு முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாதி கட்சியை தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த கட்சி யாதவர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கான கட்சி என்று சொல்லப்படுவது உண்டு. ஆனால் மக்களவை தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் தலித் மக்களுக்கே அதிக முன்னுரிமை கொடுத்தார் அகிலேஷ். இறுதியாக தேர்தலில் இந்த யுக்தி சமாஜ்வாதி கட்சிக்கு கை கொடுக்க பாஜகவை பின்னுக்கு தள்ளி 37 இடங்களில் வென்றது சமாஜ்வாதி கட்சி. இதனால் வரவிருக்கும் 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலிலும் இதே யுக்தியை கையாள அகிலேஷ் முடிவு செய்திருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் இம்முறை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தலித் மக்களோடு நிற்காமல் பாஜகவின் லாயல் ஓட்டர் பேஸான உயர் சாதின வாக்குகளையும் குறிவைத்திருக்கிறார் அகிலேஷ். குறிப்பாக பிராமண வாக்குகளை பாஜகவிடம் தட்டிப்பறிக்க முயற்சிகளை எடுத்து வருகிறார் அகிலேஷ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 18 முதல் 20 விழுக்காடு வரை உயர் சாதின மக்கள் இருக்கின்றனர். 1989 ஆண்டு வரை இந்த மக்களின் ஆதரவு காங்கிரசுக்கு இருந்து வந்தது. ஆனால் அதன் பின்னர் காங்கிரசின் வீழ்ச்சி, இடஒதுக்கீட்டுக்கான மண்டல் கமிஷன், ரத யாத்திரை என்று பல்வேறு காரணங்களுக்காக இந்த மக்கள் பாஜக பக்கம் சாய்ந்தனர். அன்று தொடங்கி இன்று வரை உயர் சாதின மக்களின் வாக்குகளை பாஜகவே அறுவடை செய்து வருகிறது. இதை மாற்றி இந்த வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்க்க சில முன்னெடுப்புகளையும் எடுத்து வருகிறார் அகிலேஷ் யாதவ். உத்தரப்பிரதேசத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அகிலேஷ் யாதவ் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கன்னோஜ் தொகுதியில் போட்டியிட்டு வென்று தேசிய அரசியலுக்கு சென்றார். இதனால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி காலியாக அந்த பொறுப்புக்கு சமாஜ்வாதி கட்சியிலிருந்து அகிலேஷ் முன்னிறுத்தியவர் தான் மாதா பிரசாத் பாண்டே. இவர் 2 முறை உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் 7 முறை MLA ஆகவும் இருந்திருப்பவர். குறிப்பாக கட்சியின் பிராமண முகமாக இருப்பதால் இவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதன் மூலம் பிராமண மக்களிடையே தாக்கத்தை உண்டு பண்ணலாம் என்று காய்நகர்த்தியிருக்கிறார் அகிலேஷ். அடுத்ததாக ஹரிசங்கர் திவாரியின் சர்ச்சை. பிராமணர்களின் முக்கிய தலைவராக இருந்த ஹரிசங்கர் திவாரி கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் அசைக்க முடியாத ராஜாவாக வலம் வந்தார். அதே நேரம் இந்த பகுதியில் பிராமணர் மற்றும் ராஜ்புட் சமூகத்திடையே நடக்கும் மோதல்கள் தொடர்கதையாக நீடிக்கிறது. ஹரிசங்கர் திவாரி ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருவரும் கோரக்பூரை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோதல்களை தாண்டி 2 சமூகத்தையும் தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் யோகி ஆதித்யநாத்துக்கு முதல்வர் பதவி கொடுக்கப்பட்ட போது பிராமண சமூகத்திலிருந்து பிரஜேஷ் பதக்கை துணை முதல்வராக்கியது பாஜக தலைமை. இந்த நிலையில்தான் ஹரிசங்கர் திவாரியின் பிறந்தநாளான ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவரது சிலையை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. ஆனால் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு ஹரிசங்கர் திவாரியின் சிலையை இடித்து தள்ளியது. இதனால் பாஜகவின் மீதான பிராமண மக்களின் எதிர்ப்பு அதிகரித்து வருவதாகவே சொல்லப்படுகிறது. அப்போதே இந்த சம்பவத்துக்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அகிலேஷ். அத்தோடு இந்த மக்களின் வாக்குகளையும் கட்சியின் பக்கம் திருப்பும் வகையில் பிரச்சாரங்கள் செய்து வருகிறார். ஏற்கனவே மக்களவை தேர்தலில் பின்னடைவு, தொடரும் உட்கட்சி பூசல்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் சிக்கலில் இருக்கும் பாஜகவிற்கு அகிலேஷின் இந்த அதிரடி மேலும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது என்று சொல்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள்.